எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் இதில் திமுகவுக்கு என்ன பதட்டம், ஏன் இதை பார்த்து பயப்படுறீங்க? எஸ்ஐஆர் மட்டும் கிடையாது, எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தேர்தல் ஆணையம், அதற்கு யாருக்காக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பாஜக, மோடி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட எந்த படை பரிவாரங்களுக்கும் திமுக என்றைக்கும் பயப்பட்டதே கிடையாது. அதனால் பயந்து எல்லாம் இது பண்ணலை. அடிப்படையில் டெக்னிக்கலாக இது சாத்தியம் இல்லைங்கிறத விட நெருக்கடிகளை உண்டாக்குறதுக்கான ஒரு முயற்சி, சூழ்ச்சி, சதி அப்படிங்கிறத தான் சுட்டி காட்ட விரும்புகிறோம். ஒரு பிரச்சனையில் சதின்னு சொல்கிறதுனாலேயே பயந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 2026 தேர்தலுக்கான தோல்விக்கான காரணத்தை இப்போவே முதல்வர் தேட ஆரம்பிச்சிட்டாருன்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு. இல்லை, 2019 தொடங்கி இதுவரைக்கும் எங்களுடைய தலைவர் தலைமையில் நாங்கள் சந்தித்த எந்த தேர்தலையும் தோற்றதே இல்லைங்கிறது தான் வரலாறு. அந்த வரலாறு 2026 மீண்டும் நீட்டிக்க போகிறோம். அது நயினார் நாகேந்திரனுக்கு நல்லா தெரியும். தோல்வி குறித்தெல்லாம் நயினார் நாகேந்திரன் பேசுவதற்கு எந்த தார்மீக தகுதியமற்றவர். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது எம்பி தேர்தலுக்கு நிற்க மாட்டோம். அது ஒரு அடிப்படை கண்ணியம். அதை தாண்டி நிற்கிறோம்னே வச்சுக்கோங்க. ஒரு அரசியல் சூழ்நிலை நெருக்கடி நிற்கிறோம் அப்படின்னா அதில் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கலைன்னா தன்னுடைய சொந்த தொகுதி, எந்த மக்கள் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் தன் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். 6 சட்டமன்றம் இருக்கும் ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள. இந்த 6ல் 5 ஜெயிச்சுட்டு அவர் ஏற்கனவே ஜெயிச்ச ஒரு தொகுதியில் மட்டும் தோத்து போனாலும் சரி, இல்லை 5 தோத்துட்டு அதில் மட்டும் ஜெயிச்சா கூட அதை நியாயம்னு சொல்லலாம். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் கிடையாது, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் சேர்த்தே தோற்றவர் நயினார் நாகேந்திரன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ தனக்கு திருநெல்வேலி தொகுதியில் தோல்வி மீண்டும் உறுதி என்பது அவருக்கு நல்லா தெரியும். இருக்கிற பிஜேபிக்கு இருக்கிற 4 சீட்டு 0 ஆக போகுது அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் நல்லா தெரியும். அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடாக, பயத்தினுடைய வெளிப்பாடாக பீகார் உள்ளிட்ட வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய, ஜார்க்கண்ட்ல இருந்து, இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளராக வரக்கூடியவர்களை கொண்டு இங்கே வாக்காளர்களாக சேர்த்து அதன் மூலம் எப்படியாவது ஜெயிச்சிடலாமா என்கிற ஒரு சதி கணக்கை அவர்கள் போடுகிறார்கள்.